என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 6 விதமான ஜாதிகள் இருக்கிற இடத்துக்கு ஏன் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார்? அப்ப அங்க என்ன இருக்குது? நம்ம ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போறாருன்னா அதுல அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்போ இப்படிப்பட்ட ஜாதிகள் நடுவில் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப அங்க என்ன இருக்குது அதையும் நம்ம வாசிச்சுட்டா நல்லா இருக்கும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17. எகிப்தின் எங்க இருக்க கூடாதோ அங்க இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இப்ப விளங்கி கொள்ளுங்க. எகிப்தின் சிறுமியிலிருந்து கர்த்தர் விலக்குறாரு, நீக்கி கொண்டு வராரு. எங்க கொண்டு போறாருன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர். கையை உயர்த்தலையே சொல்லலாமா? அப்ப என்ன அந்த 6 விதமான ஜாதிகள் இருக்கிற இடத்துலதான் எதை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அங்கே பாலும் தேனும் ஓடுகிறது. பால் என்பது செழிப்பை குறிக்கிறது, தேன் என்பது செழிப்பை குறிக்கிறது. வறட்சியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி செழிப்புக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆனா அது எங்க இருக்குது தெரியுமா? சத்துருக்கள் நடுவுல தான் இருக்குது. அதனால இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் நம்மை எங்கே நடத்தினாலும் போவதற்கு நாம் தைரியமா இருக்கணும். அதே வேளையிலே நாம் தனியே இல்லை, நம்மை நடத்தி கொண்டு போகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தனியே போனா தானே பயப்படணும். அவன் அது இப்படி பண்ணிடுவானா, இவன் இப்படி பண்ணிடுவானா. எந்த கொம்பை எழும்பினாலும் நீ அவனுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தாலும், உன் பார்வைக்கு நீ வெட்டுக்கிளியை போல் இருந்தாலும் உன்னை நடத்துகிறதான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது ஒரு இடத்துல சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப கோல் என்பது எது? தடி என்பது எது? இந்த வேத வசனம் தான், இந்த வேதம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கோல். இந்த வேதம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தடி. இந்த வேத வசனம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. 119ஆம் சங்கீதத்துல 105வது வசனத்துல, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நம்முடைய தேவன் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் அதை ஆமென் சொல்றீங்க? இருளான இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போனாலும் அங்கே வெளிச்சமாய் மாற்றுகிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுவும் சாதாரணமான இருள் அல்ல. ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்குது எப்படிப்பட்ட இருள் அப்படின்னு. 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் அதை அண்டர்லைன் பண்ணணும். அவர் நம்மோடு கூட வருகிறதான அவர் மரண இருளையும் விடியற்காலமாக மாற்றி எதையும் செய்ய நம் ஆண்டவர் வல்லவர். ஒருவனை இருண்டு போக வைக்கவும் நம்ம ஆண்டவருக்கு முடியும், ஒருவனை பிரைட்டா மாற்றவும் நம்ம ஆண்டவருக்கு முடியும். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதான் இயேசு சொல்ற, நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிற? ஒளியா இருக்கிற. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எத்தனை பேர் ஜீவ ஒளியை அடையணும்? அப்ப அந்த ஆண்டவர் ஜீவனை தருகிற இயேசு நம்ம கூட இருந்தா எப்படிப்பட்டதான இருள், அது மரண இருளில் நடுவிலே போனாலும் மரண இருளை கூட சோத்திரம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? விடியற்காலமாக மாற்றி பகலை கூட ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறார். பகலையும் ராத்திரியாக அந்தகாரப்படுத்த முடியும், மரண இருளையும் விடியற்காலமாக மாற்ற முடியும். நம் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப கர்த்தர் நம்ம கூட அவர் இருக்கும்போது நம்முடைய கர்த்தர் மரண இருளை வெளிச்சமா விடியற்காலமாக மாற்றுகிறவர். அதனாலதான் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை எந்த இடத்திற்கு நம்மை நடத்தி கொண்டு போனாலும், அது மரண இருளா இருந்தாலும் சரி,
நான் இப்ப சொல்றேன், மரணமே ஆனாலும் சரி, அது ஜீவனே ஆனாலும் சரி, நாம் நாம் பிழைத்தாலும் சரி, நாம் செத்தாலும் சரி, இந்த வருஷத்துல இது எதுனாலும் நடக்கலாம். ஆனா அதற்கு நாம் பயப்படவே கூடாது. புரியுதா? எத்தனை பேர் நீ சாக மாட்ட, சாகா வரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார் அப்படின்னு போதிக்கிற போதகன் நான் அல்ல. இந்த வருஷத்திலே நாம் ஜீவனோடு இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது, நாம் மரித்தாலும் நாம் பயப்படக்கூடாது. அபசகுனமா பேசுற நினைக்காதீங்க. எதுவும் யாருக்கும் எப்பொழுதும் நடக்கலாம். நம்ம ஆண்டவர் மறுமையை குறித்து போதிக்கிறவர். பிசாசு இம்மையை குறித்து இந்த உலக ஜனங்களுக்கு இம்மையை காண்பித்து காண்பித்து ஏமாற்றி முடிவிலே நரகத்துக்கு கொண்டு போகிறான். ஆனா நம் ஆண்டவர் இயேசு அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து மனம் திரும்புங்கள். இதுதான் இயேசுவின் பிரசங்கம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இன்னைக்குதான் ஊழியக்காரங்க வேற மாதிரி பிரசங்கத்தை மாத்திடுறாங்க. பிரசங்கமே அவர் பண்ண பிரசங்கமே என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பரலோகத்தை குறித்து போதிக்க, இந்த பூமியை குறித்து அல்ல. நீ பரலோக பாதையில நீ யாத்திரை பண்ணும் பொழுது இந்த உலகத்துக்குரிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. என்ன வேணும்? உனக்கு குழந்தை குட்டி வேணும்னாலும் கொடுப்பாரு, உனக்கு காசு பணம் வேணும்னாலும் கொடுப்பாரு, வீடு வாசல் வேணும்னாலும் கொடுப்பாரு, கார் பங்களா வேணும்னாலும் கொடுப்பாரு. அது அவருடைய சித்தம். நீ ஆயத்தமாக இன்று 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 மரித்தால் நீ எங்கே போவாய்? உன் நெஞ்சை தொட்டு சொல்லு, உன் மனசை தொட்டு, இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? இது போன்றதான ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு கூட தற்பரிசோதனை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உபதேசம் புரியுது? இந்த உபதேசம் தான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசம். நம்முடைய குடியிருப்பு, பவுல் கூட அழகா சொல்றார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து, எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம்? நீ என்ன உலக வேலையில ஈடுபட்டாலும் சரி, உன் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இதெல்லாம் தற்காலிகமா. வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் சரி, தற்காலிகமாய் கர்த்தர் எனக்கு தருகிறார். ஆனா என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படி சொன்னா, ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல நம்மளை எங்க நடத்தி கொண்டு போனாலும் அங்கே போவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். உலக ஆசீர்வாதங்களோ பரலோக ஆசீர்வாதங்களோ, உலக வாழ்க்கையோ அல்லாவிட்டால் உலகத்திலிருந்து மரித்து பரலோகத்துக்கு போகிற காரியமோ, வாழ்வானாலும் சாவானாலும், மரணமே ஆனாலும் ஜீவனானாலும் அங்கே போவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். காரணம், நாம் தனியே இல்லை, நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரணம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரமோஷன். அவங்க ஐயோ அந்த மரண நாள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன். அப்போ மரணமானாலும் ஜீவனானால் எதற்கும் நாம் ஆயத்தமா இருக்கிறோம். ப்ரமோஷன், மேல ப்ரமோஷன் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன். கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாக மேல் நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறவர். எத்தனை பேர் மேல் நிலைக்கு போகணும்? சில பேர் எத்தனை தான் அடிபட்டாலும் மறுபடியும் மறுபடியும் மனித முகங்களையே தேடுவாங்க, சினிமாவையே தேடுவாங்க, தன்னையே ரொம்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிசாசு விழுந்து போனதற்கு காரணமே, லூசிபர் விழுந்து போனதற்கு காரணமே, தேவனை நோக்கி பார்க்காம என்னையும் பாரு, என் அழகையும் பாருன்னு சொல்லிட்டு தன்னை பார்த்தான், தான் மினுக்கிறத பார்த்தான், தனக்குள் இருக்கிற தாளந்த பார்த்தான். இதெல்லாம் இரவலாய் கொடுக்கப்பட்டது. உனக்கு என்ன அலங்காரம் இருந்தாலும், என்ன வருமானங்கள் இருந்தாலும், என்ன பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவைகளை பார்த்து நெஞ்ச நிமிர்த்தாத, மமதையாய் இருக்காத. இவைகளெல்லாம் தற்காலிகமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இரவலாய் கொடுத்தது. அது எப்ப வேண்டுமானாலும் பிடுங்கப்படலாம், அல்லாவிட்டால் அவைகளிலிருந்து நாம் எப்ப வேண்டுமானாலும் கடந்து போகலாம். இதை அறிந்த யோபு சொல்றான், நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், மறுபடியும் நான் திரும்பும் போது நிர்வாணியாகவே போவேன். கர்த்தரே இந்த பூமியில் நான் பிறந்த பிறகு கர்த்தரே எனக்கு கொடுத்தார், கர்த்தரே கொடுத்தவர் எடுக்க அவருக்கு ரைட்ஸ் உண்டு. ஆகவே எதற்கும் நாம் ஆயத்தமா இருக்க நாம் தேவ பிள்ளைகள் ஆயத்தமாகணும். நாம் தனியே இல்லை, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் இந்த பூமியில மரித்தாலும் பரலோகத்துல பிழைப்பான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நம்மை பிழைக்க வைக்க அவர் வல்லமை உள்ளது. எங்கே நம்மை நடத்தினாலும் அங்கே போக நாம் ஆயத்தமா இருக்கணும். காரணம், கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷன்
அவன் பாக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளை. அப்படின்னா கர்த்தர் யாரை நடத்துகிறார், அதை தான் இந்த நாட்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் நடத்த மாட்டார், ஞானிகளை நடத்த மாட்டார். குருடர்களை கர்த்தர் நடத்து, எத்தனை எல்லாம் சொல்லி பார்த்தோம். குருடர்களை கைப்பிடித்து நடத்துகிறார். பேதைகளை கைப்பிடித்து நடக்க பழக்குவிக்கிறார். மூடர்களை வலதுகையை பிடித்து தாங்கி நடத்துறாரு. இதெல்லாம் கடந்த நாட்கள்ல விவரமாய் பார்த்தோம். இன்றைக்கு நான்காவது நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஆடுகளை நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆடுகளை நடத்துகிற கர்த்தர். யோவான் அதற்கு ஆதாரமாக யோவான் 10ஆம் அதிகாரத்துல 1-4 வசனம் வரைக்கும் ஒருவர் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன், இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? வெளியே நடத்தி கொண்டு போகிறான். நடத்தி கொண்டு, நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். அதுவும் யாரை நடத்துறார் என்றுதான் ரொம்ப முக்கியம். ஆடுகளை நடத்துகிறார். அதுவும் எந்த ஆடுகளை நடத்துகிறாரு? தொழுவத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளை கர்த்தர் நடத்துகிறார். அப்படின்னா தொழுவம் என்பது திருச்சபையை குறிக்கிறது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அதனாலதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தவுடன் ரோட்ல விட்டுறாம, சில பேர் இந்த வாரம் வருமா, அடுத்த வாரம் வரமாட்டான். தொழுவத்துல இரு மகனே, சபை கூடி வருதுல சிலர் விட்டுறது போல நீங்களும் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்றதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். பாஸ்டர் சொல்றாரு, புத்தி சொல்றாரு, நான் போயிட்டு வரதான். ஒருத்தன் பேய் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பவுல் பேயை துரத்துனதுனால வேற ஒருத்தன் போயிட்டு 7 பேர் சேர்ந்துக்கிட்டு பவுல் பிரசங்கம் பண்றதானே இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே அப்படி சொல்லி துரத்துனா, அந்த பேய்க சொல்லிச்சான், பவுலையும் எனக்கு தெரியும், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவும் எனக்கு தெரியும், நீ யார்? அவங்க மேல பலாத்காரம் பண்ணும் பொழுது வெட்கத்தோடு கூட ஓடினாங்க. ஊழியத்துல வெட்கப்பட்டு போக கூடாது, ஊழியத்துல பிரகாசம் அடையணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? வெட்கப்பட்டு போகிறவன் யாரு? வெட்கப்பட்டு போகிறவன் யாரு? தொழுவத்துக்குள்ள அந்த ஆண்டவருடைய கன்றுக்கு ஏற்ற வேளையிலே உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணு, நீ அடங்கியிரு. ஏற்ற வேளையில் அந்த அபிஷேகத்தை, புத்தி சொல்லுகிறதான அந்த அபிஷேகத்தை தருவார். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, இன்னைக்கு சபைக்கு வரலையேப்பா, பாழா போயிடாதப்பா, தேவனுடைய சபையில வாப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்ப. புத்தி சொல்லுங்க. நாளானது எவ்வளவு சமீபமா இருக்குதோ அவ்வளவா நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நடத்தி கொண்டு போகிற தேவன் எதை நடத்துகிறார்? ஆடுகளை நடத்துகிறார். அதுவும் எந்த ஆடுகள்? தொழுவத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். தொழுவம் என்பது திருச்சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே ரோட்ல கர்த்தர் விட்டுல, சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு. அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 கடைசியில சொல்லப்பட்டிருக்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். கையை உயர்த்தலையோ சொல்லுவோம், சபையில அவர் தான் சேர்க்கணும். எத்தனை பேரை கர்த்தர் சேர்த்து இருக்கிறாரு? நிச்சயம் இருக்குதா? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? கர்த்தர் என்னை சபையில கொண்டு வந்து சேர்த்தார். சும்மா காசு பணத்தை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சலுகையெல்லாம் கொடுத்து சேர்க்கிறதெல்லாம் அதெல்லாம் நிற்காது. அவரே கொண்டு வந்து சேர்க்கணும். புரியுதா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவர் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப சபையில இருக்கிற விசுவாசிகள் தான் தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள். அப்படின்னா தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை கர்த்தர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார். நம்ம சபையில யாருடைய பேர், ஒரிஜினல் பேர் கர்த்தருக்கு தெரியும். அவர் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையே பெயர் சொல்லி அழைத்துக்கிறார். கை உயர்த்தலையோ சொல்லுவோம். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது, 147ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147:4.
அதை யாராச்சும் எண்ண முடியுமா? நட்சத்திரங்களை எத்தனை விஞ்ஞானங்கள் பெருகி இருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் எண்ணவும் முடியல, இனிமேலும் எண்ண போறதும் கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவரோ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை அவர் தான் படைத்தார். பெற்றவனுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியும், பெற்றெடுத்தவனுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி தெரியும். அது போல உருவாக்கினவருக்கு எத்தனை நட்சத்திரங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் அவருக்கு தெரியும். வானத்துல அந்தந்த நட்சத்திரத்தை அந்தந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு. அவைகளை எல்லாம் எண்ணுகிறார், அவைகளுக்கு பெயரிட்டு என்ன பண்றாரு? அழைக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஒருவராலும் எண்ண முடியாது. நம் ஆண்டவரோ அவைகளை எண்ணி பெயர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய பெயர் கர்த்தருக்கு தெரியும். கையை உயர்த்தலையே சொல்லுவோம். அப்போ பெயரிட்டு கர்த்தர் அழைக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன் தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளுடைய பெயரையும் கர்த்தர் கூப்பிட்டு அழைக்கிறார். அப்போ தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளுடைய பெயரை கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய மெய்ப்பருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவனெல்லாம் என்ன பண்ணுவான்? ஆடுகளை முன்னால விட்டுட்டு பின்னால் இருந்து ஓட்டிக்கிட்டு போவான், நம்ம ஊர் மேய்ப்பேன். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆடுகளை பின்பாக வர வச்சுட்டு முன்பாக போகிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதை வாசிங்க. அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்போ நம்ம ஆண்டவர் முன்பாக போகிறவர். அதனாலதான் இந்த வருஷத்துல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அவர் சத்துருக்கள் மத்தியில தான் கர்த்தர் நமக்கு ஒரு பந்திய ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஆட்டுக்குட்டியானவரும் நமக்கு உண்டு. நம்முடைய சத்துருக்களை அதம் பண்ணி போடுகிற பிதாவாகிய தேவனும் நமக்கு உண்டு. அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அப்ப தேவனையும் இயேசுவையும் ஒருவரை விட்டு ஒருவர் என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. இருவரும், அதான் இயேசு சொல்லும்போது சொல்ற, நான் தனியே இல்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அப்போ இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தது எதற்காக அப்படின்னா, நமக்கு போஜனம் கொடுப்பதற்காக. நான் வாசற்படியில நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ விருந்து கொடுக்கிறவர், விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆட்டுக்குட்டியானவர். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை டிஸ்டர்ப் பண்ண வருகிறத பொல்லாத சத்துருக்களை அதம் பண்ணி போடுகிறவர் பிதாவாகிய தேவன். இந்த 2 ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் இந்த வருஷத்துல ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் நம்முடைய சத்துருக்கள் எழும்பும் போது நாம் பயப்படவே கூடாது. ஒரு வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல புறப்பட்டு போங்க. அப்ப புறப்பட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? முன்னேறுங்க. கை உயர்த்தல் சொல்லு. எங்க முன்னேறணும்? ஆட்டுக்குட்டிகள் யாரு? ஆட்டுக்குட்டிகள் யார்? நாம் தான் ஆட்டுக்குட்டிகள். அப்போ இந்த ஆட்டுக்குட்டிகளை எங்க புறப்பட்டு போ சொல்றாரு? ஓநாய்களுக்குள்ள போ. ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஓநாய்கள் தான் எப்படிப்பட்டது? பீறி போடும், ரத்த வெறி கொண்டது, துஷ்ட மிருகங்கள். ஓனாய் இரக்கமே இல்லாத இருக்காதுங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு போனா நாம் பயப்படவே கூடாது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தலையோ. 2005வது வருஷத்துல முழு நேர ஊழியத்துக்காக நான் வந்தேன். அப்போ என்னுடைய சபையில இணைந்து, அப்போ நான் பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னால எங்க சபையிலே உடன் ஊழியராக என்னை எடுத்தாங்க 2005வது வருஷம். அப்போ எனக்கு ரூம் கிடையாது, வீடு கிடையாது. அதனால சர்ச்சில் தங்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே அப்படி தங்கி இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அது என்ன அப்படி சொல்லி, சர்ச்சை ஹாலில் படுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் புறப்பட்டு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, போய்கிட்டே இருக்கிறேன். பக்கத்திலே பார்த்தாக்கா சிங்கம், கரடி, அந்த காண்டாமிருகம் எல்லாம் அப்படி சுற்றி இருக்குது. ஆனால்
அதன் நடுவுல எனக்கு கிடைத்த பாதையில நான் போய்கிட்டே இருக்கிறேன். அதால எனக்கு சேதம் இல்லை, என்னாலையும் அதுக்கு சேதம் இல்லை. என்னுடைய ரூட்ல நான் போய்கிட்டே இருக்கிறேன். இதை நான் புரிந்து கொண்ட அந்த நாள்லயே துஷ்ட மிருகங்கள் நடுவுல தான் என் ஊழியமே இருக்குது. ஆனா ஒருவரும் என்னை தொட முடியாது. ஏன் என்று சொன்னால் என்னை அனுப்புகிறவர் கர்த்தர். நான் நடத்தி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. நடத்துகிறதான கர்த்தரை நாம் பார்க்கணுமே தவிர ஓநாய்களை பார்க்க கூடாது, துஷ்ட மிருகங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் ஓநாய்களை பார்க்கிலும் துஷ்ட மிருகங்களை பார்க்கிலும், அப்படிதானே, நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவர் நம்மை அனுப்புகிறார். கிதியோனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிறதான இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப நமக்கு இருக்கிற பலன் என்னன்னு நமக்கு தெரியும், அவரவருக்கு தெரியும். நம்ம எப்படி பலம் உள்ளவங்க, எவ்வளவு தைரியம் உள்ளவங்க தெரியும். கிதியோனை பார்த்து கர்த்தர் அந்த வசனத்தை, நீ நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்தை வாசி. அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன் சொல்றான், ஆ என் ஆண்டவரே. சில பேர் அதான் இதுதான் நல்ல ஒரு காரியம். ஒருத்தர் ஆண்டவர் அழைக்கும் போதே அவன் தான் நிலையை பார்க்கணும் ஃபர்ஸ்ட்ல. சில பேர் அழைப்பு இல்லாமையே முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓடி போய் மைக் எடுக்கிறதும், ஓடி போய் ஸ்டேஜில் ஏறுறதும், ஆண்டவருக்கு நான் வரேன் ஊழியத்துக்கு அப்படி வர்றதும். அழைப்பு இருக்குதா? அப்ப அழைப்பு இருக்கிறவனை கர்த்தர் அழைக்கும் போது அவன் தன் நிலையை பார்ப்பான். அவன் சொல்றான், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால நான் ரட்சிப்பேன்? இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களிலே அவன் மனாசே கோத்திரத்தான். அவன் சொல்றான், மனாசேயில் என்னுடைய அப்ப எளிமையான குடும்பம் ஐயா என்னுடைய குடும்பம். அடுத்து சொல்றான், நான் என் குடும்பம் எளிமையான குடும்பம் என் கோத்திரத்திலேயே, ஆனா அந்த குடும்பத்துல என் தகப்பன் வீட்டுல நான் எல்லாரிலும் சிறியவன். தாழ்த்துகிறான், கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோம், கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்லுவோம். ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர், சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் மாற்றுகிறவர் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நிறைவேற்ற. நீ மாத்திரம் நான் ஒரு சிறியவன், நீ மாத்திரம் நான் ஒரு சின்னவன். நான் என் கோத்திரம், என்னுடைய குடும்ப பின்னணி என்னது, நான் எங்க பிறந்த, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்ன, அது முதலாவது நம்ம யோசிப்பாங்க. நான் எங்க பிறந்தேன், என் ஊர் என்னது, என் குடும்பம் எப்படி, என் தாய் யாரு, என் தகப்பன் யாரு, எப்படிப்பட்ட இடத்துல நான் பிறந்தேன். அதை யோசிச்சாவே நம்மையே அறியாம நமக்குள்ள தாழ்மை வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்தும் இப்படிப்பட்ட ஜனங்க நடுவிலிருந்தும் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படி சொன்னா, இதற்கு நான் எவ்வளவேனும் என்ன இல்லை அப்படின்னா தகுதியே கிடையாது. தன் குடும்ப பின்னணியை குறித்து பேசுகிறான். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே மனாசே கோத்திரம், மனாசேக்கு முன்னால கர்த்தர் இப்ராஹிமை கர்த்தர் வைக்கிறார். உடன்பிறப்புகள்லயே மனாசையை பின்னால தள்ளிட்டாரு, அப்படி ஒதுக்கப்பட்டவன் தான். ஆனா அந்த ஒதுக்கப்பட்டவனுடைய குடும்பத்தில் இருந்து, அப்படிப்பட்ட கோத்திரத்திலிருந்து, அப்படிப்பட்ட குடும்பத்தில் தகப்பன் வீட்டிலிருந்து எல்லாரும் சிறியவன். அவன் சொல்றான், மனாசே கோத்திரத்தில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளிமையானது, என்னுடைய குடும்பத்திலே என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரும் சிறியவன். சிறியவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றுகிற தேவன். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபை. நான் சிறியவன் ஐயா. உடனே கர்த்தர் அவனை பார்த்து 16வது வசனத்துல சொல்றார், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். யாரோடு கூட கர்த்தர் இருப்பாரு? யார் ஒருவன் இதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி அல்ல, இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன் நிலையை யோசிக்கிறானோ அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். ஒரு நாள் அப்படிதான் பைபிள் காலேஜில் ஜெப அறையில போயிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைச்சு என் எதிர்காலம் என்ன எப்படி இருக்குமோ தெரியல அப்படி சொல்லிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சேன். கதறி கதறி தேம்பி அழ ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா டோர்ல அழகா ஒரு வசனம் ஒட்டி வைக்கப்பட்டிருக்குது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதுமானது.
நீ மனுஷ வார்த்தைகளை கூட நீ நம்ப வேண்டாம். அது போலியானது, அது ஏமாற்றி விடும். மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதிகள் ஏமாற்றி விடும். ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தைய அப்படியே 100க்கு 100 நம்பலாம். ஏற்ற சமயத்திலே அவர் நம்மோடு பேசுகிற தேவன். அப்படியே வெட்கி கூடி போகிறேன். ஆனா அந்த வசனத்தை பார்த்தா அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பளிச்சுன்னு நம்ம ஆண்டவர் பேசுகிறது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீ நீ கலங்கும் வேளையிலே அவர் உனக்கு வசனத்தை அனுப்பி உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்ற பயப்படுறான். ஐயோ நான் எப்படிப்பட்டவன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அப்போ ஓநாய்களை முறியடிப்பதற்கு சிங்கங்கள் கர்த்தருக்கு தேவையில்லை, ஆட்டுக்குட்டிகளே போதுமானது. இதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். புரியுதாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சீமான்களோ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? தாழ்ந்த நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மூடர்களோ மகா உயர்ந்த நிலையில. யாரையும் எப்படியும் உயர்த்த நம் ஆண்டவர் வல்லவர். முடியுமா? முடியாதா? மனுஷரால முடியாது, கர்த்தரால எல்லாம் முடியும். அதனால தான் சொல்றேன், ஓநாய்களை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு சிங்கங்கள் கர்த்தருக்கு தேவையில்லை, ஆட்டுக்குட்டிகளே போதும். ஸ்தோத்திரம். அதனாலதான் வீரர்களையும் திறமைசாலிகளையும் கர்த்தர் தெரிந்தெடுப்பது இல்லை. 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது 1ஆம் அதிகாரத்துல 26 28 வசனம் வரைக்கும் வாசிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. உங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்தெடுக்கிறாரோ அவங்களை யோசித்து பார்த்தா அவங்க ஞானிகளும் இல்ல, வல்லவர்களும் இல்ல, பிரபுக்கள் அநேகர் இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானது அற்பமா எண்ணப்பட்டதையும் இல்லாதவைகளையும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. இழிபிறவின்னு சொல்லுவாங்க. இழிவா எண்ணப்பட்டது, அற்பமா எண்ணப்பட்டது, இல்ல, ஒண்ணுமே இல்லை அதுகிட்ட. ஆனா நம்ம ஆண்டவர் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறதான தேவன். ஒண்ணுமே இல்லை, திறமைகள் இல்லை, ஞானிகள் நிறைந்த உலகத்துல கர்த்தர் யாரை தெரிந்தெடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான. உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்னா, ஒரு மோசை எடுத்துக்கங்க. மோசையை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மந்த நாவு உள்ளவன், நான் திக்கு வாய் உள்ளவன், நான் சரியா பேச எனக்கு தெரியாது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எகிப்திலே இருக்கிறதான என் ஜனங்கள் அந்த இடத்தில் படுகிறதான உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிறதான கூக்குரலை நான் கேட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆகவே நீ வா, என் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போக உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க அனுப்புற? பார்வோன் யாரு? சகலகலா வல்லவன். இவன் யாரு? மந்த நாவுள்ளவன், திக்குவாய் உள்ளவன், செவ்வையாய் பேசவே முடியாது. அந்த ஞானியை வெட்கப்படுத்த இந்த பைத்தியத்தை கர்த்தர் அழைக்கிறார். எல்லாம் நிறைந்த உள்ளவனை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டு ஒன்றும் இல்லாத இவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்ப அவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அனுப்புவன் வான்னு சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு மோசே என்ன சொல்றான் அதை வாசிச்சா நமக்கு நல்லா இருக்கும். அந்த யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்துல 10-12 வசனம் வரைக்கும். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உம்முடைய அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவுள்ளவனும் என்றான். அப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எப்பா, நான் தான்பா அப்படி உன்னை உண்டாக்குனேன்.
நான் எதுக்கு உண்டாக்குனேன்னு எனக்கு தெரியும்பா. நான் உண்டாக்கின உன்னை நான் அழைக்கிறேன், நீ வா. மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆகையால் நீ போ. கையை உயர்த்தலையே சொல்லு. அவன் சொல்றான், நான் திக்கு வாயின்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயோடு இருப்பேன். எங்க நீ பலவீனமா இருக்கிறியோ அந்த பலவீனத்தை பார்த்து மனிதர்கள் உன்னை கவிழ்த்துருவாங்க. இவன் இதுல வீக்கா இருக்கிறான்ல, இதுவே போதும் இவனை கவிழ்ப்பதற்கு என்று மனிதர்கள் நினைப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். யார் உனக்கு வேணும்? உன் பலவீனத்தை பார்த்து உன் காலை வாரி விடுறவன் வேணுமா? இல்ல உன் பலவீனத்தை பார்த்து அங்கே உனக்கு பலனா இருக்கிற கர்த்தர் உனக்கு வேணுமா? எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தரை 100% நீ நம்பலாம். ஏன்னா நீ எங்க கதறியோ அங்க கர்த்தர் சொல்ற, நான் உன்னோடு இருக்கிறேன். அவன் சொல்றான், நான் மந்த நான் உள்ளவன், நான் திக்கு வாய் உள்ளவன். இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் உன் வாயோடு இருந்து. அவங்க விட்டுறாங்க பாருங்க. நீ வாசிங்கம்மா. அவன் நீ பேச வேண்டியத உனக்கு போதிப்பேன் என்ற கையை உயர்த்தலையோ சொல்லாமா? நீ வாய் மட்டும் திறந்தா போதும்பா, போதனையை நான் தருவேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவரே என்ன பேசணும் அவர் உனக்கு போதிப்பார். ஆண்டவர் சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நான் நடத்துவேன். பிரயோஜனமா இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு போதிக்கணும்? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பேச வேண்டியத நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாமே நடக்கும். அப்படின்னா மோசேயின் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படி சொல்லி பார்த்தா, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை கர்த்தர் பார்வோனுக்கே தேவனா மாத்திட்டாரு. பார்வோன் யாரு? தேசத்துக்கே ராஜா. அவனுக்கே ராஜாவா மாத்தினார் ஆண்டவர். ஒரு வசனத்தை வாசிங்க, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்ராகமம். கர்த்தர் மோசேயை நோக்கி, யாருக்கு யார் தேவன்? பார்வோன் தான் பெரியவன். ஆனா அந்த பார்வோனுக்கு தேவனாக இவனை கர்த்தர் மாற்றி கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோம். பார்வோனுக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தின் சென்டர் பகுதி வாசிங்க. யாத்ராகமம். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரருடைய பார்வைக்கும், கையை உயர்த்தலையே சொல்லாமா, பெரியவனாய் மாற்றுகிறவர் தான் நம் தேவன். யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவனை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் கூட யார் இருக்கிறானோ இல்லையோ, இந்த விசுவாசி என் சபையில் இருக்கிறதுன்னு நான் தான் பெரிய ஆளு அதை சொல்லாத. கர்த்தர் உன் சபையில் இருந்தா நீ தான் பெரிய ஆளு. ஊழியக்காரனோ விசுவாசியோ அல்ல, பணம் படைத்தவனோ அரசியல்வாதியோ அல்ல. நம் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நாம் தான் பெரிய ஆளு. வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தாராம். அதை யார் சொன்னாங்க தெரியுமா? சத்துருக்கள் வந்து சொல்றாங்க, யார் நீ இங்க இருக்க கூடாது என்று சொல்லி ஈசாக்கை விரட்டுனாங்களோ துரத்துனாங்களோ அவங்க வந்து சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட உடன்படிக்கை பண்றாங்க அவனோடு கூட. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த 26வது வருஷத்துல இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை, அதுல 26வது வசனத்தை நீங்க மறந்தே போகாதீங்க. 6:6:6னாவே அது என்னது? சத்துரு தான். ஆனா அந்த சத்துருவுக்கே தெரியும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு. அப்ப அந்த இடத்துல வராங்க, வந்து வாசிங்க அந்த வசனம். அவனிடத்திற்கு வந்தார்கள். ஈசாக்கு அவங்கள பார்த்து சொல்றான், ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீங்க தான் என்னை பகைத்து என்ன உங்க கிட்ட இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு சத்துருக்கள் சொல்றாங்க,
கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அதை அண்டர்லைன் பண்ணணும். அவன் சொல்றான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்மோடு கர்த்தர் இருந்தா இந்த வருஷத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க, சிலர் அப்படின்றத விட நமக்கு விரோதமா எழும்பினவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லுவாங்க, நிச்சயமாகவே உம்மோடு கர்த்தர் இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கே தெரியாது நம்ம கூட கர்த்தர் இருந்து நம்மளை நடத்துறத. ஆனா சில வேளையில அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்களா இல்ல, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் இது விரும்புறீங்க? எத்தனை பேர் என் கூட பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குதுன்னு நீங்க எவ்வளவு கோடீஸ்வரங்க அப்படின்னு அவங்க சொல்றதை விட அதெல்லாம் வேண்டாம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா அது நமக்கு போதுமானது. புரியுதாங்க? யார் உன்னை பகை, எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா அவன் சத்துருக்களையும் கூட அவனோடு கூட சிநேகமாய் சமாதானமாகும்படி அவர் செய்வார். இதை நாம் செய்ய முடியாது. ராஜாக்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்குது. அது அவர் தமக்கு சித்தமானபடி எல்லாம் திருப்புறாரு. நமக்கு ஜனங்களை ஆதரவா திருப்பவும் அவரால் முடியும், அகெயின்ஸ்டா மாத்தவும் அவரால் முடியும். எல்லாமே இது கர்த்தருடைய வேலை. இது மட்டும் எத்தனை பேருக்கு புரியுது? என் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை எனக்கு சாதகமாய் மாற்றவும் வல்லவர், எனக்கு எதிரடையாய் மாற்றவும் வல்லவர். என்னை அழ வைக்கவும் அவருக்கு முடியும், என்னை சிரிக்க வைக்கவும் அவருக்கு முடியும், என்னை அலங்கோலத்துக்கு விட்டுறவும் முடியும், என்னை அலங்காரமா மாற்றவும் முடியும். இது எத்தனை பேர் இந்த உபதேசம் புரியுது? இந்த வருஷத்துல இதெல்லாம் நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க. என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள் காரணம் இல்லை ஐயா, முகாந்திரம் இல்லை. நான் ஒரு வெள்ள உள்ளத்தோடு கூட இருக்கிறேன், என் இருதயத்தை நீர் அறிந்து இருக்கிறீரனா, இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கானா, அவங்க சொல்லணும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அறிக்கை செய்வாங்க, நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்படி அதை செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஈசாக்குக்கு அதுதான் நடந்தது. ஸ்தோத்திரம். ஈசாக்கை பார்த்து அவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க, நிர்ணயம் பண்ணிக்கொண்டோம் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள. அப்ப கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்ததுனால அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது? கர்த்தர் அவன் கூட இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. யார் சொன்னது? சத்துருக்கள் சொல்றாங்க. நாங்க நிச்சயமாகவே கண்டோம் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால என்ன நடந்தது அவன் வாழ்க்கையில? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. இதுதான் நடக்கும். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அதான் நான் எதை ஆரம்பிச்சேன்னா, கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தா அவன் தான் பெரியவன். மோசே சொல்றான், நான் மந்த நாவு உள்ளவன், திக்குவாய் உள்ளவன். பார்வோன் கிட்ட என்னால எப்படி போக முடியும்? அந்த பார்வோனுக்கே உன்னை தேவனா மாற்றுவது மாத்திரம் கிடையாது, பார்வோனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, பார்வோனிடத்தில் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை பெரியவனாக மாற்றுவேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அவர் நம்மை பெரியவனாய் மாற்றுவார். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தபடியினால வேதம் சொல்லுகிறது, வர வர அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் என்ன செய்தான்? அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். எத்தனை பேர் சும்மா ஒரு பெரியவன் இல்ல, என்ன கர்த்தர் மகா பெரியவனா? எத்தனை பேர் அதை விரும்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கூட நீங்க இருந்தீங்கன்னா போது ஆண்டவரே. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட, எந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனுஷன் ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா முடிவு பெரிய மனுஷன். ஆரம்பம் சின்னவன். அவன் சொல்றான், கிதியோன் சொல்றான், நான் என் தகப்பன் வீட்டுல எல்லாரிலும் சிறியவன். ஆனா அந்த சிறியவனை தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ ஒருவனை வச்சு மீதியானியர முறியடிப்பேன், அவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். பார்வோனுக்கு முன்பாக, அவன் ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக மோசேயை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். அந்த ஈசாக்க குறித்து நம்ம பார்க்கும்போது சத்துருக்கள் நடுவில் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மகா பெரியவனானா. எந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவனுடைய ஆரம்பம் சாதாரணமா இருந்தாலும் முடிவு அவன் பெரியவனாய் இருப்பான். அப்ப வேதத்துல ஒரு யோசுவாவினுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல
கர்த்தர் மோசையோடு முகமுகமா பேசினாரு. யோசுவாவை குறிச்சு அந்த அண்டர்லைன் பண்ண அந்த இடத்துல, நூனின் குமாரனாகி யோசுவா. யோசுவா, நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான். கையை உயர்த்தி சொல்லுவான். ஆசரிப்பு கூடாரம்னா என்ன தெரியுமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை விட்டு ஒருத்தன் பிரியாம இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனோடு கூட கர்த்தர் இருப்பா. அவன் 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 ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியலையா, அவனை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கிறத நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தான். அதான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அப்ப யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்ததுனால என்ன நடந்தது? அவன் ஆரம்பம் மோசையினுடைய பணிவிடைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, அவனை கர்த்தர் பெரிய மனுஷனாய், மகா பெரியவனாய் மாற்றினான். மோசேக்கு அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை அவன்தான் வழி நடத்தி கொண்டு போனான். 31 ராஜாக்களை அவன் முறியடித்தான். கையை உயர்த்தி சொல்லுவான். 31 ராஜாக்களை முறியடிக்க கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். கடைசியில் அவனுக்கு என்ன நடந்தது? அவன் ஆரம்பம் மோசையினுடைய பணிவிடைக்காரன். அவனுடைய முடிவு அவன் மரணம் அடையும் போது யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்துல முடிவு பத்தீங்களா? அங்க ஆரம்பம் என்னது? மோசையினுடைய பணிவிடைக்காரன். ஆனா அவனுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேரு நான் மனுஷனுக்கு பணிவிடைக்காரன் என்று ஆரம்பம் அப்படி இருக்கலாம், ஆனா முடிவிலே நான் கர்த்தருடைய ஊழியனாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாய் ஆண்டவரை நான் மாற்றணும். எத்தனை பேர் அதை விரும்புறோம்? சோத்திரம். அப்படின்னா யோசுவாவின் ஆரம்பம் பணிவிடைக்காரன், முடிவு ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒருவனும் மோசேக்கு யோசுவாவுக்கு முன்பாக எதிர்த்து நிக்கல. சத்துருக்கள் மத்தியில தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனான். சத்துருக்கள் மத்தியில ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? எத்தனை பேருக்கு சொல்றது? இதுவரைக்கும் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் சத்துருக்கள் நடுவுல நடத்தணும்? நம்மளை கர்த்தர் சத்துருக்கள் நடுவுல ஏன் நடத்தணும்? வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவங்களை எங்க நடத்தினார் அப்படின்னா வனாந்திரத்துல நடத்தினார். அதுவும் எப்படிப்பட்ட வனாந்திரம் தெரியுமா? தேள்கள் நிறைந்த வனாந்திரம். அதுவும் எப்படிப்பட்ட வனாந்திரம் தெரியுமா? கொல்லிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த வனாந்திரம். அப்படிப்பட்டதான வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் கர்த்தர் நடத்தினார்? உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசி. இதுதான் கையை உயர்த்தலையா சொல்லாமா? உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, அந்த விஷ சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா அதெல்லாம் நம்மளை சிறுமைப்படுத்தும். நீ நினைப்பீங்க எனக்கு கொட்ட தெரியல, என்னிடத்துல விஷம் இல்லை, அவங்கள போல என்னால பேச முடியல. ஆனா இவங்க என்னை போட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொட்டுறாங்க, என்ன வாட்டுறாங்க, வதைக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள தேள் விஷம் இருக்குது, கொல்லிவாய் சர்ப்பங்களுக்குள்ளே விஷம் இருக்குது. ஆனா எனக்கு அது முடியலையே. ஏன் அப்படி நடத்துறாருன்னா சிறுமைப்படுத்துவதற்காக. அப்ப சிறுமைப்பட்டவர்களுடைய நம்முடைய தேவன் யாருன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறதான தேவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போதகம் கூட யாருக்கு தெரியுமா? சபைக்கு வருகிறதான ஜனங்களுக்கு போதகம் யாருக்கு கொடுக்க சொல்றாரு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சிறுமைப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றாங்க. அப்ப ஏன் உன் வாழ்க்கையில சிறுமை? அந்த சிறுமை வர்றதுக்கு எங்க கொண்டு போறாரு? தேள்கள் நிறைந்த அந்த வசனத்தை வாசிங்க. பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள மகா பயங்கரமான உன்னை அழைத்து வந்தவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த வருஷம் அதுதான் வாக்குத்தத்தம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, கடந்த நாட்களை நடத்தினாரு. அவர்கள் அறியாத பாதையில் என்ன பண்றாரு?
அழைத்து கொண்டு வந்து. எத்தனை பேரை கர்த்தர் அழைத்து கொண்டு? அப்ப கர்த்தர் எங்க அழைத்து கொண்டு போனா, எங்க அழைத்து கொண்டு போனோம்? தேள்கள் நடுவலியா? அப்ப கர்த்தர் அழைத்து கொண்டு போனா கொல்லிவாய் சர்ப்பங்கள் நடுவலியா? அப்ப ஆண்டவரே என்ன சரியா தான் நீங்க நடத்துறீங்களா? ஏன்னா நீங்க சரியா நடத்தினா என் வாழ்க்கையில ஏன் சிறுமை வருகிறது? ஏன் கொல்லிவாய் சர்ப்பங்கள் இருக்கிறது? ஏன் விஷ தேள்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது? இந்த இடத்துல தான் மகா வனாந்தரமான அந்த தேசத்திலே நான் உன்னை சோதிப்பேன். இப்படிப்பட்ட இடங்களிலே உன்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன என்று உனக்கு நான் காண்பிப்பேன். நீ எப்படிப்பட்டவன் என்று சொல்லி உனக்கு காண்பிப்பது மாத்திரம் கிடையாது, உன்னுடைய களிம்புகளையும் உனக்குள்ளே ஒட்டி இருக்கிற எனக்கு பிரியமில்லாத காரியங்களையும் உன்னை விட்டு அகற்றுவதற்காக தான் உன் வாழ்க்கையில தேலை நான் கொடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில கொல்லிவாய் சர்ப்பத்தை நான் கொடுத்திருக்கிறேன். உன்னை சிறுமைப்படுத்தணும், உன்னை உடைக்கணும், உன்னை மிதிக்கணும், உன்னை நொறுக்கணும். அதுதான் என் விருப்பம். ஏன்னா நொறுக்கப்படும் பொழுது, போட்டு சீழ் பிதுக்கி எடுக்கும் பொழுது, உனக்குள் இருக்கிற சீழ் வெளியே வரும் பொழுது உன் ரணமெல்லாம் மாறிடுமே. உன் பாவம் உன்னை விட்டு பிதுங்கி அதை பிதுக்கி எடுக்கிற வெளியே எடுக்கணும்னா உன்னை சிறுமைப்படுத்தணும். அதற்கு சில தேள் வேணும், அதற்கு சில அந்த கொல்லிவாய் சர்ப்பம் வேண்டும். உன்னை உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்ய. ஆனா சில பேரு எனக்கு தேள் வேண்டாம், சில பேரு எனக்கு கொல்லிவாய் சர்ப்பம் வேண்டாம், என்னை கொட்டுகிற மனிதர்கள் என் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம். நானும் என் வீட்டுக்காரும், நானும் என் பிள்ளைகளும் சொகுசா வாழணும். என்னை வேதனைப்படுத்துகிற ஒருத்தர் கூட என் வீட்டுல இருக்க கூடாது. இல்லை, சத்துருக்கள் உன் வீட்டுல இருந்தாதான் கர்த்தர் அந்த இடத்துலதான் உன்னை கர்த்தர் உருவாக்குவார். சுகபோகமா வாழணும் நீ நினைக்காத. சத்துருக்கள் இருக்கிற இடத்துலதான் நீ வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நம்மை எதிர்நீச்சல் போடதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கு. நம்மை கோழைகள் அல்ல. எத்தனை பேர் சொல்றது புரியுது? இன்னும் சொன்னாக்கா அது வேற மாதிரி இருக்கும். ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு போக கூடாது. நீதிமான் எப்படி இருக்கிறான்? சிங்கத்தை போல தைரியம், ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். முன்னேறி நம்ம ஆண்டவர் இயேசு முன்னால போகிறவர் தான். அவர் ஒரு நாளும் பின்னால போகவே மாட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். எந்த இடத்திலும் நின்று சாதிக்க. தேள்களே இருந்தாலும், கொல்லிவாய் சர்ப்பங்களே இருந்தாலும், நம்மை சிறுமைப்படுத்துகிற இடமே இருந்தாலும், உனக்கு தெளிவு இருக்குதா? என் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். புரியுதா? எத்தனை பேர் அது புரியுது? புரியலனாக்கா போட்டு நசுக்கும் போது புரியும். இப்ப புரியலன்னா உனக்கு கர்த்தர் புரிய வைப்பாரு. நம்ம ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். எது ரொம்ப பிடிக்கும்? விஷம் நிறைந்த தேலை அனுப்புறதுக்கும் கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புறதுக்கும் அவ்வளவு சீக்கிரம் அது சாகாது. செத்துருன்னு நினைக்கிறியோ? சாகாது. இருந்து உன்னை உருட்டி, உன்னை மிரட்டி, உன்னை கொட்டி, உன்னை கொடைஞ்சி, ஏன்னா நீ ஆண்டவருக்கு வேணும். பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அது பின் நாட்கள் என்பது சில வருடங்கள் கழித்து இருக்கலாம். ஆனா இப்பொழுது அதான் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. யார ஈசாக்கு பேர் சொல்லுங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். யாரு? இயேசுவை. யாரு? பிதாவாகிய தேவன். யார? செல்ல குமாரனை. நீ கர்த்தருக்கு செல்ல குமாரனா இருந்தா உன்னை நொறுக்க கர்த்தர் சித்தமாவார். தேவனுடைய குமாரனா இருந்தா, தேவனுடைய குமாரத்தியா இருந்தா உன்னை போட்டு நொறுக்குவார். இல்லைனாக்கா விட்டுருவாரு. நீ அதை விரும்பல இல்லப்பா, பின் நாட்கள்ல உனக்கு நன்மை கிடைக்காதப்பா, பின் நாட்கள் இருண்டு போகுமப்பா, உன் பின் நாட்கள் பிரைட்டா இருக்கிறோன்னா இப்ப உன்னை போட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, இது போன்ற வழியிலே நான் உன்னை நடத்துகிறேன். நீ அதை விரும்பு. ஆண்டவரே, என்னை வச்சிருக்கிற இடத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நடத்துகிற பாதைக்காக ஸ்தோத்திரம். அழைத்து வந்துன்றாரு. பின் நாட்களில் உனக்கு நான் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் அழைத்து வந்தார். கையை உயர்த்தலையே சொல்ல. ஆனா இன்னொரு வசனமும் சொல்றேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம்னா எது? கொல்லிவாய் சர்ப்பமும் தேள்களும், அந்த பயங்கரமான வனாந்தரம், இது எல்லாமே கூட நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் மாற்றி விடுவார்.
எத்தனை பேர் சொல்றது புரியுது? பட்சிக்கிறஇடத்திலிருந்து பட்சணமும் வரும், பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். நம்ம ஆண்டவரால் எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இதன் நடுவில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? பாடுகளை சகிக்கும் பொழுதும், சிலுவையை சுமக்கும் பொழுதும், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். ஆண்டவரே, நான் இடிக்கப்படுறேன், பிழியப்படுறேன், ஆனா தெளிவான ஒலிவ எண்ணெய உமக்கு நான் கொடுக்கிறேன். அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. எத்தனை பேருக்கு சகலமும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே? இப்ப தீமை, ஆனா ஒரு நாளிலே நன்மை. என் தீமைகளை எல்லாம் கர்த்தர் எப்படி முடிய பண்ணுவாரு? நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுவாரு. அழைத்து வந்தவர். அப்போ நான் இப்ப சொல்றேன், எல்லா பாடுகளும் எல்லா துன்பங்களும் ஒரு நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். தேள்களும் சரி, கொல்லிவாய் சர்ப்பங்களும் சரி, அதை பார்க்கலும் மனிதர்கள் விஷம் உள்ளவர்கள் தெரியுமா? தேள் கொட்டினா கூட மனுஷன் பார்த்த கண்ணு பார்த்தான்னாலேயே ஐயோ, அதை விட விஷம். பார்வையில விஷம், பேச்சில சிரிப்புல விஷம். நல்ல பாம்புக்கு தலையில தான் விஷம், ஆனா மனுஷனுக்கு உடம்பெல்லாம் விஷம். நீ யாரனாலும் ஜெயிச்சிடலாம், ஆனா இந்த மனுஷன் இருக்கிறானே, ஐயோ, காண்டா மிருகங்கள் நடுவுல போனா கூட பரவாயில்ல, கொல்லிவாய் சர்ப்பங்கள் நடுவுல போனா கூட பரவாயில்ல, ஆனா அதை விட விஷம் உள்ளவன் யாருன்னா மனிதன். அதனால்தான் சங்கீதம் ஒரு நாள் ஒரு இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். நான் 66ஆம் சங்கீதத்துல 11வது வசனத்துல வாசிங்க. அப்படிப்பட்ட விஷம் நிறைந்த மனிதர்களை கர்த்தர் நம் நடுவே கொண்டு வந்து அவன் நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, தலையிலேயே ஏறுவான். புரியுதா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஏறலையா? சில நேரத்தில் அப்படியே படுக்கையிலிருந்து எழுந்து அப்படியே உட்காரும் போதே சில பேர் மைண்ட்ல வருவான் பத்தியா, ஐயோ, தலை மேல ஏறி போவார். மனுஷரை எங்க தலை மேல ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடம் கடைசி தான். கை உயர்த்தலையா சொல்லாமா? முடிவு என்னது? செழிப்பான இடம். ஆனா ஆரம்பம் என்னது? வலையில் அகப்பட பண்றாரு, இடுப்பு மேல பாரமானதை ஏற்றாரு, அப்புறம் மனுஷரை தலை மேல ஏறி போற பண்றாரு, தீயை கடக்க வைக்கிறார், தண்ணீரை கடக்க வைக்கிறார். முடிவிலே செழிப்பான இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து எங்க சேர்க்கணுமோ கர்த்தர் அங்க சேர்ப்பாரு. நம்மை கர்த்தர் சேர்க்கும் இடம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான இடம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆனா அதுக்கு முன்னால சிலுவைக்கு, சிங்காசனத்துக்கு முன்பாக சிலுவை, அப்படிதானே? பரலோகத்துக்கு முன்பாக பாடுகள், பாடுகளுக்கு பிறகுதான் பரலோகம், சிலுவைக்கு பிறகுதான் சிங்காசனம், உபத்திரவத்திற்கு பிறகுதான் உயர்வு. எத்தனை பேருக்கு உயர்வு வேணும்? உபத்திரவத்தை நீ கேளு ஆண்டவர்கிட்ட, அதை நீ கேட்காத, அது வந்ததுன்னா நீ தாங்கு. அநேகம் உபத்திரவங்கள் வழியாக தான் நாம் எங்க பிரவேசிக்க போகிறோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போகிறோம். எல்லாமே நன்மைக்காக. செழிப்பான இடத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு முன்பாக தேள்கள், கொல்லிவாய் சர்ப்பங்கள், அதை பார்க்கிலும் விஷம் உள்ள மனிதர்கள், அவைகளை நாம் கடந்து வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன், புறப்பட்டு போங்க. ஓநாய் என்பது இரக்கம் இல்லாதது, ஓநாய் என்பது இரத்த விரி கொண்டது, துஷ்ட மிருகம். அப்படிப்பட்ட மிருகங்களை போன்றதான மனிதர்கள் நடுவில் தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா சில பேர் எழும்புவான் பாரு, ஐயோ, இவனுக்கு முன்னால எப்படிடா நான் நிற்க போறேன், இவனை எப்படிடா நான் ஜெயிக்க போறேன். தாவீது ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டான். சங்கீதம் 124வது சங்கீதத்துல 1வது வசனத்தை வாசிங்க. 124. மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பின போது, இதுதான் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், அதுதான் எப்படி கோபம் என்ன செய்யுமா? எரியுமா. நம்மள சொல்லுவாங்க பத்தி, உன்னை பார்த்தா எரியுதுன்னு. என்ன எரியுது? கோபம். அவங்க கோபம் நம்ம மேல எரிகையிலே
நாம ஐயோ உயிரோடு விழுங்குவான் மனுஷன். அவன்தான் மனுஷன். மனுஷன் எனக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பும் போது கர்த்தர் மாத்திரம் என் பக்கத்துல இல்லாம இருந்திருந்தா அவங்க என்ன உயிரோடு விழுங்கி இருப்பாங்க. இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, 6வது வசனத்துல வாசிங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. என்ன அருமையான பாதைகள்ல நம்மள நடத்துறாரு. அவருடைய பற்களுக்கு இரையாக நம்மை ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தாவீது இந்த வசனத்தை அவன் அனுபவத்திலிருந்து சொல்றான். சிறு வயதிலிருந்து தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னா பல சத்துருக்களை பார்த்தான். அதுவும் ஆடு மேய்ச்ச இடமே எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அவங்க அப்பாவும் அண்ணன்களும் கொண்டு போயிட்டு ஆடு மேய்டான்னு சொல்லி விட்டுருந்தாங்களே வனாந்தரம். ஒரு விசை கரடி வந்ததான், ஒரு விசை சிங்கம், துஷ்ட மிருகங்கள் நிறைந்த இடத்துலதான் அந்த சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் அநேகம் சத்துருக்களை பார்த்தான். தாவீதின் வாழ்க்கையிலே சிங்கம் சத்துருவாய் வந்தது, கரடி எழும்பி சின்னவன். அதான் ஒரு இடத்துல சொல்லும் போது, என்னிலும் அதிக பலவான்கள் எனக்கு எதிர்த்து வந்தாங்க. எனக்கு ஈக்குவலா இருந்தா கூட சரி, நான் சண்டை போடலாம். ஆனா என்னிலும் அதிக பலவான்கள். சிங்கத்தை இவனால ஜெயிக்க முடியுமா? சிறுவன். சிங்கம் வந்தது அவனுடைய வாழ்க்கையில எதிரியாக, கரடி வந்தது அவனுடைய வாழ்க்கையில எதிரியாக, கோலியாத் வந்த அவனுடைய வாழ்க்கையில எதிரியாக. இவங்க எல்லாம் பாருங்க எப்படிப்பட்டவங்க. சவுல் ராஜா 3000 பேரோடு கூட இந்த தாவீதை பின்தொடர்ந்து போறான். அவன் சொல்றான், தெல்லு பூச்சியா வேட்டையாட சவுலின் இஸ்ரவேலின் ராஜா வந்தார். கவுதாரியை வேட்டையாடுறது போல இஸ்ரவேலின் ராஜா யாரை தொடர்ந்து வந்தார்? நானும் சிறுமைப்பட்டவன், ஆனா என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன். அவன் சொல்றான், நான் தெல்லு பூச்சப்பா, இஸ்ரவேலின் ராஜாவே, நான் உமக்கு விரோதமா எழும்பல. உம்மை என் கையில கர்த்தர் கொடுத்தா கூட நான் உம்மை கொலை செய்யவே மாட்டேன். யாராச்சும் கொலை செய்ய என் ஆட்கள் எழும்பினாலும் ஒருத்தனையும் உமக்கு விரோதமா எழும்ப விடவும் மாட்டேன். எனக்கு விரோதமா எழும்புறீங்களே, தாழ்த்துறான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறது. ஐயா உயர்த்தலையோ, நீ யாருக்கும் விரோதமா எழும்பாத. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒரு நாள் சவுல் அவன் கையில மாட்டும் போது இவன் தப்பிக்க வச்சானே, சவுலிடத்துல இவன் மாட்டும் பொழுது கர்த்தர் அவனை தப்பிக்க வச்சான். கையை உயர்த்தலையோ சொல்ல. நீ ஒருவனை தப்புவித்தால் உன்னை தப்புவிக்க கர்த்தர் வல்லவர். ஒருவனுக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை செய்ய கர்த்தர் வல்லவர். ஒருவனை நீ தூக்கிவிட்டால் உன்னை தூக்கிவிட கர்த்தர் வல்லவர். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராய் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் உத்தமராய் இருக்கிறார். புனிதனுக்கு கர்த்தர் புனிதராய் இருக்கிறார். மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர் மாறுபடுகிறார். வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்களை பார்த்து அனுபவத்திலிருந்து தான் அவன் சொல்றான். சிங்கமே அவனுடைய வாழ்க்கையில வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், சவுல் ராஜா வந்தான், பெலிஸ்தியர்கள் எழும்பினாங்க. ஆனாலும் கூட அவனை ஒருவராலும் மேற்கொள்ளவே முடியல. அதற்கு ஒரே ஒரு ரகசியம், ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்றேன். அவன் சொல்றான் 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தர் என் மெய்ப்பரார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தாவீதின் வாழ்க்கையில எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அவனை யாரும் மேற்கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் சொல்லிட்டான், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவர் யாருன்னா ஆடுகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீ ஓனாயா இருந்தா நிச்சயமா உனக்காக வழக்காட மாட்டாரு. நீ ஓனாயா இருந்தா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டாரு. நீ ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தா, ஆட்டுக்குட்டிக்கு யுத்தம் பண்ண தெரியாது, கபடங்கள் இருக்காது, கள்ளங்கள் வெளிப்படைய, நானெல்லாம் மனதில் பட்டதை தப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த யானையை போல பகையை வச்சுக்கிறது, விரோதத்தை வச்சுக்கிறது, இதெல்லாம் நமக்கு வரவே வராது. இப்படி வந்தா என்றைக்கும் என் ஊழியத்தை காலி பண்ணி போயிருப்பேன். கர்த்தருடைய பெரிய கிருபை. அங்கேயே இவனை பிடிக்கலையா, உன்னை பிடிக்கல, பேசலையா, பேசாம போயிட்டே இரு, பேசுறியா, பேசிட்டு வா, அவ்வளவுதான். மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த கசப்புகள், எரிச்சல்கள், பொறாமைகள், பகைகள், விரோதங்கள் இதெல்லாம் நமக்குள்ள வச்சிட்டு இருந்தா அப்படிப்பட்டவனை கர்த்தர் அருவருக்கிறார். அவன் தான் ஓனாய். அந்த ஓனாய்க்காக கர்த்தர் யுத்தம் பண்ணவே மாட்டார். ஆடுகளுக்காக நம் தேவன் யுத்தம் பண்ணுகிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
நான் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லு. சிங்கங்களும் கரடிகளும் ஓநாய்களும் துஷ்ட மிருகங்களும் அவருடைய ஆடுகளை அழிக்க எழும்பும் போது அவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி கர்த்தர் அவருடைய ஆடுகளை தப்புவிக்கிற தேவன். நிறைய காரியத்தை சொல்லலாம். தானியேல் பாருங்க, ஜெபிக்கிறவன், ஆனா அவனுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டத்தை இயற்ற வச்சு என்ன தந்திரமா பண்ணாங்க தெரியுமா? அவனை தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. ஆனா தாவீது யார் தெரியுமா? அவன் ஓநாய் அல்ல, அவன் ஆட்டுக்குட்டி. ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? ஓநாய்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார், ஆட்டுக்குட்டிகளுக்காக யுத்தம் பண்ணுவார். கையை கம்பீரமாய் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி சிங்க கபியில போட்டா சிங்கங்கள் எல்லாம் வாய மூடி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்குது. ஏன்னா தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற அவனுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆனா என்ன நடந்தது? இப்பொழுது ஓநாய்களுக்கு விரோதமா கர்த்தர் எழும்பிட்டாரு. யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா, ராஜா சொல்றாரு. கூட்டிட்டு வந்து அத்தனை பேரையும் தூக்கி சிங்க கபியில போட்டா அந்த அத்தனை பேரும் கீழே போய் சேர்றதுக்கு முன்னால எல்லா சிங்கங்களும் பாய்ந்து எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டுச்சு. எத்தனை பெரிய ஆக்சிடென்ட்டோ, எப்படிப்பட்ட விபத்தோ. நீ ஆட்டுக்குட்டியா இருந்தா உன்னை கர்த்தர் அங்கே காப்பாற்றுவார். நீ ஓநாயா இருந்தா கர்த்தர் கைவிட்டுருவாரு. சிங்கங்கள் யாரை கடிக்க கூடாதோ அவங்கள கடிக்கல, யாரை சாப்பிடணுமோ அவங்கள சாப்பிட்டுருச்சு. நம் ஆண்டவர் ஆட்டு குட்டிகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், ஆடுகளுக்காக நம் தேவன் யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ உன்னை தாழ்த்தி, ஒரு ஆட்டுக்குட்டியப்பா நான் ஒரு ஆடு ஆண்டவரே, ஆனா ஓநாய்கள் நடுவில் புறப்பட்டு போன தைரியத்தை கொடுத்துருக்கிறீங்க. நான் உண்மை நம்பி நான் போறேன், நான் உண்மை நம்பி இந்த ஜனங்க நடுவில் இருக்கிறேன். நீரோ என்னை காப்பாற்றுகிற தேவன். அவங்களுடைய கோபங்கள் எல்லாம் என் மேல எரியும் பொழுது அவங்க என்னை உயிரோடு கூட விழுங்கிடுவாங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறதுனால அவங்களுடைய பற்களுக்கு இரையாக என்னை நீர் ஒப்பு கொடுப்பதே இல்லை. என்னை தப்புவிக்கிற தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு ஆடுகளை போல, ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிச்சாங்க. அவங்களுக்கு விரோதமா ராஜா எழும்பி அவங்கள தூக்கி அந்த அந்த அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா அக்கினியோ வாய மூடிட்டு அமைதியா இருந்தது. அக்கினி அவர்களை மேற்கொள்ள முடியல. அக்கினி ஏசிருமா மாறிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அதன் நடுவே கர்த்தர் வந்து அவங்களோடு உலாவினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நடந்தது என்ன? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கட்டி தூக்கி கொண்டு போனாங்களே சத்துருக்கள், பக்கத்துல தான் போனாங்க, அக்கினிக்குள்ள போகல. பக்கத்துல போன அத்தனை பேரும் சுட்டெரிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இவனோ பாதுகாக்கப்பட்டான். நம் ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஆட்டுக்குட்டிகளுக்காக ஓநாய்களோடு கூட யுத்தம் பண்ணி ஓநாய்களுடைய பற்களை எல்லாம் தகர்த்து போடுகிறவர் தான் நம் ஆண்டவராகிய கர்த்தர். எத்தனையோ உதாரணங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எசேக்கியா ராஜா கூட ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறான். அவனுக்கு விரோதமாக சனகரிப் ராஜா வருகிறான். இதெல்லாம் எடுத்து வாச்சா நமக்கு டைம் போயிட்டே இருக்கும். சனகரிப் ராஜா வருகிறான், நிருபங்களை எழுதி அனுப்புறான் பயமுறுத்தி. ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியக்காரனை கூப்பிடுறான். இந்த ராஜா எனக்கு விரோதமா பயமுறுத்தி எழுதி இருக்கிற நிருபத்தை பாரும். 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க. எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா பண்ணா? அந்த கடிதத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எனக்கு விரோதமாய் பயமுறுத்தி வந்திருக்கிற இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை, இந்த எழுத்துக்களை, இதை எழுதினவனை, அவன் கொக்கரிக்கிறதை நீர் பாரும் ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன செய்யணும் தெரியல, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். அப்படி சோமன் அவ்வளவுதான். ஒரே ஒரு தூதனை தான் கர்த்தர் அனுப்புனாரு. 185,000 பேரை அதம் பண்ணி போட்டார். எல்லா ராணுவ வீரர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களா இருந்தாங்க. செத்த முகத்தோடு சனகரிப் தன் தேசத்துக்கு திரும்பி போனா. அவன் கோவில்ல போயிட்டு அவன் வணங்கும் பொழுது கர்ப்ப பிறப்பா இருக்கிறவர்களே அவனை பட்டயத்தால வெட்டி போட்டாங்க. நம் ஆண்டவர் அவருடைய ஆடுகளுக்காக மெய்ப்பனா இருக்கிறவர், யுத்தம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் கர்த்தர் சொல்ற. ஓநாயை பார்த்து சொல்லல, ஆடுகளை பார்த்து சொல்ற. சபையில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. சபையில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். யாரை கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொன்னா, ஆடுகளை கர்த்தர் நடத்துகிற தேவன். அப்படி எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்டதான வார்த்தைகளை
அப்படியே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆமென், எந்த நிலையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவர். இந்த வருஷத்துல மரணமானாலும் ஜீவனானாலும், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதையிலே நடப்பதற்கு வேண்டியதான அந்த பலத்தையும் அந்த சத்துவத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை மரணத்தை சந்திக்க, எனக்கு பலன் இல்லை சத்துருக்களை சந்திக்க, எனக்கு பலன் இல்லை சிங்க கெபிக்கு போக, எனக்கு பலன் இல்லை அக்கினிக்குள்ளே போக, ஆனா என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கையை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், எனக்கு பலன் தாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற தேவன், என் ஆண்டவர் என்னை நடத்த வல்லவர், என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, ஆமென், என்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே என்னை நடத்த, கர்த்தரை நடத்துகிற பாதையிலே அவரை நம்பி பயணம் செய்ய என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் தனித்தவன் அல்ல. என்னதான் ஆனாலும் என் மீட்பர் என்னதான் எல்லாரும் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், நீங்க எங்களோடு கூட இருக்கிறீரையா. ஆமென். தொடர்ந்து பயணம் செய்வே என் துணையால செல்கிறார். ஆமென். தொடர்ந்து பயணம் செய்வே என் துணையால செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்வே, திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், எமது ஜீவன் உமது கரத்தில், ஒருவரோ பறிப்பதில்லை, ஒருவரோ பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. என்னதான் ஆனால் பயணம் செய்வே என் துணையால செல்கிறார். பயணம் செய்வே, ஆமென், என் துணையால செல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை, உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தான். என்னதான் ஆனால் எல்லாரும் சொல்லுவோம், மீட்பருயிர் என்னதான் மீட்பருயிர் பயணம் செய்வே என் துணையாக செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வே